கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களே, இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏழரைலேருந்து முழுமையாக நீங்கள் இப்போ விடுபட்டு இப்போ முயற்சி சனியில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, ஓகேங்களா? சரி, மாதத்தின் வாழ்வு பலன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னும் இந்த மாதங்களில் இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாயிண்ட் அப் நீங்கள் கையாளுவீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் தூரத்து பயணம் போவீங்க, ஓகேங்களா? தூரத்து பயணம் போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மாநிலம் டு மாநிலம், ஊருக்கு ஊர், நாடு டு நாடு, மாநிலம் டு மாநிலம், இதெல்லாம் நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுன்னு கேட்டாக்கா அமைப்பு இருக்குது. அப்போ பயணம் விரயம் இதெல்லாம் ஆகும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் யார்கிட்டும் பேச்சு முன்னே விட்டுறாதீங்க. பேச்சு மூலியமாக பிரச்சனைகள் உண்டாகிடும், ஓகேங்களா? அதாவது பேச்சு மூலியமாக உங்களுக்கு கெட்டணம் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். யார்ட்டும் சாப்பிட கொடுக்காதீங்க, சாப்பிட வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்து உஷாராக சூதனம் நிதானத்தோடு அணுகணும். இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரிங்க்ஸுக்கு பழக்கத்துக்கு ஆளாகிடுவோம், ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு ரொம்ப ஆளாகிடுவோம், அதிகமாக பிரியும் வந்துடும், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருக்கணும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களும் ஒரு வருமானத்து மூலமாக செயல்து மூலியமாங்க ஏதோ ஒரு பூமி வாங்குவீங்க, ஒரு பத்திரப்பதிவு பண்ணுவீங்க, அதையும் சொல்லலாம். ரோட்டோரமாக, ஓகேங்களா? ரோட்டோரமாக நாம் ஒரு பூமி வாங்குவோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அகலம் கம்மியாகவும் நீளம் ஜாஸ்தியும் இருக்கிற பூமி நம்ம வாங்குவோம், அதை பத்திரப்பதிவு பண்ணுவோம். அதுவும் சின்ன சின்ன இடையூறு பிரச்சனை அதை செய்வோம். அப்போ நம்ம முயற்சிகளை எப்படின்னு கேட்டோம்னாக்கா, அந்த முயற்சிகள் நல்லா வெற்றி பெறும். இளைய சகோதரி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மாமனார் ஸ்தானம் நல்லா இருக்குது, நம்ம முயற்சி தான் நல்லா இருக்குது, எல்லாத்தையும் ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும்னு கேட்டாக்க கொடுக்கும். அப்போ இளைய சகோதரிகள் காலகட்டங்களில் ஒரு காதல் திருமணம் பண்ணுவாங்க, நேர்முக திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு கேட்டாக்க இருக்குது, பண்ணுவாங்க, செய்வாங்க, சொல்லலாம். அப்போ இளைய சகோதரி பார்த்தீங்கன்னாக்கா நேர்முக திருமணம் பண்ணுவாங்க, காதல் திருமணம் பண்ணுவாங்க, அப்போ கூட்ட தொழிலும் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நீங்கள் கூடுறது நான் நடத்தி வைப்பீங்க, கூடுறது உதவிகள் புரிவீங்க. அப்போ எனக்கு வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வீடு வாசல் வண்டி வாகனம் உங்கள் உடல் மேலே எல்லாத்துக்கும் கவனம் தேவை, ஓகேங்களா? அப்போ கவனம் தேவைங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வீடு எங்கே வாங்குகிறோம், வாசல் வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு பார்த்து நிதானத்தோடு தான் வாங்கணும். எடுத்தவங்க வாங்கினா சிக்கல் வந்துடும். ஒரு முறை இருமுறை யோசனை பண்ணி பொறுமையாக ஈஸியாக போட்டு பார்த்து கரெக்ட் பண்ணி தான் வாங்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களோட மூத்தவங்ககிட்டையோ, உங்கள் மூத்த சகோதரிகிட்டையோ, நண்பர்கிட்டையோ பதச்சிக்க வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க, ஓகேங்களா? அப்போ வீடு வாசல் வண்டி வாங்குறது மேலே இல்லை இதை தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் ஓகேங்களா, இது கவனம் தேவை, நிதானம் தேவை, ஓகேங்களா? கவனமாக இருங்க, ஓகேங்களா? ரைட், ஓகே. உயர்கல்வி படிக்கிறவங்களும் கவனத்தோடு படிங்க, ஓகேங்களா? எங்களுக்கு பூர்வீகம் இதெல்லாம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும், எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காலகட்டங்களில் பூர்வீகம் கொஞ்சம் அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், ஆனால் பெருசாக பாதிப்பு கொடுக்காது, நிதானமான போக்கில் போகும். அப்போ குலதெய்வம் அவர்கள் பார்த்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு மத்திய நிலையில் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஜோதிடராக இருந்தாலும் சரி, மாந்திரிவாதியாக இருந்தாலும் சரி, கலைத்துறை வச்சுருந்தாலும் சினிமா தேட்டர் வச்சுருந்தாலும் சரி, ஓகேங்களா? இப்போ தர்காப் கலை இந்த மாதிரி எந்த ஒரு சினிமா நடிகர் ஆக்டர் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு மத்தியமான நிலையை தான் கொடுக்கும், பெருசாக கொடுக்காது. அப்போ குழந்தைங்களோட தேவையே நம்ம பெருசாக இந்த காலகட்டங்களில் பூர்த்தி பண்ண முடியாது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும், அதெல்லாம் பார்த்து நிதானத்தோடு போங்க, சூதானமாக இருங்க, ஓகேங்களா? இப்போ எங்களுக்கு நான் வேலை அடிமை வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறேன், மாத வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறேன். எங்கள் வேலைகள் எப்படிங்க இருக்குது, என்ன மாதிரிங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலைகளை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து போனால், இந்த மாதிரி காலகட்டங்கள் நீங்கள் கூலி வேலைக்கு போங்க, அடிமை வேலைக்கு போங்க, இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு பெரிய போஸ்ட்டில் இருங்க, மாத சம்பளத்துக்கு எப்படி வேணால் நீங்கள் இருங்க. விட்டு கொடுத்து போனால் மட்டுமே இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும். அப்போ ஊரு டு ஊர், வெளியூரில் வெளிநாட்டில் பயணிக்கிறவங்க, வெளிநாடு வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு நல்லாவே ஒரு சுமூகமாக சுணக்கணமாக இருக்கும், நல்லாவே போயிட்டுருக்கும், ஓகேங்களா? நார்மலாக இருக்கிறவங்களும் பார்த்து கவனத்தோடு இருக்கணும். அப்போ இந்த இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை எனக்கு எப்படிங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சின்ன பிரச்சனை கொடுக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும்.
அப்போ திருமணத்துக்கு உண்டான அலைச்சலை கொடுக்கும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும். அப்போ தோஷமுள்ள ஜாதகங்களும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோஷ பரிகார நிவர்த்திகள் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு ஒரு பரிவர்த்தனையாக தான் இருக்கும். அதாவது பரிவர்த்தனை ஒரு மாற்றங்கள் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான காலகட்டங்கள் இதுவாக இல்லை. அடுத்த காலகட்டங்கள்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, டைம் ஆயிட்டுருக்கு. நன்றி. வணக்கம்.